வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலியில என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொன்னா, கடந்த காணொலியில லண்டனில வீடுகளின் விலை ஒவ்வொரு பரோவிலையும் எவ்வளவு வீதத்தால் அதிகரிச்சு லண்டன்ல சராசரி வீட்டினுடைய விலை எவ்வளவு என்றதை டீட்டெயில்ஸா பார்த்தோம். இந்த காணொலியில யூகேல வீட்டு விலை எங்க எவ்வளவு என்றதை டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். இங்கிலாந்துல, ஸ்காட்லாந்துல, வேல்ஸ்ல, குறிப்பா இங்கிலாந்துல இருக்கிற அந்த இங்கிலீஷ் ரீஜன் சொல்லுற 9 ரீஜன்லையும் வீட்டு விலை கடந்த 12 மாதத்துல எவ்வளவு வீதத்தால் அதிகரிச்சு என்றதை முழு டீட்டெயில்ஸையும் பார்க்க போறோம். அதே நேரத்துல யூகேல வீட்டு வாடகை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு என்றதையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த வீட்டுகளோட விலை எப்படி கூடுது குறையுது போன்ற தகவல்களை ஆபீஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது தேசிய புள்ளி விவரவியல் அலுவலகம் அல்ல திணைக்களம் என்று சொல்லலாம், அவங்க தான் ஒவ்வொரு மாசமும் யூகேல ஒவ்வொரு ரீஜன் வைஸா வீடுகள் எவ்வளவுக்கு போகுது, எவ்வளவுக்கு விற்கப்படுது, எந்த அளவுக்கு அதிகரிக்குது என்ற டீட்டெயில்ஸை ஒவ்வொரு மாதம் வெளியிடுவாங்க. இன்றைக்கு நான் சொல்லுற ரிப்போர்ட் கடந்த 21ஆம் தேதி, மே மாசம் 21ஆம் தேதி, 3 நாட்களுக்கு முதல் வந்த ரிப்போர்ட்ல தான் இருக்கிற விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல போறேன். காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களன்னு சொன்னா பிளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இப்ப காணொலிக்குள்ள போவோம். யூகேல சராசரி வீட்டினுடைய விலை, யூகே அவரேஜ் ஹவுஸ் பிரைஸ். இந்த அவரேஜ் ஹவுஸ் பிரைஸை எப்படி எடுக்கணும்னு சொன்னா, யூகேல இருக்கிற எல்லா லேண்ட் ரெஜிஸ்ட்ரியிலையும், அதாவது இந்த காணிக்கந்தோர் மாதிரி யூகேல இருக்குது HM லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறது ரெஜிஸ்டார் ஆஃப் ஸ்காட்லாண்ட், மற்றது நொதர்ன் ஐலாண்ட்ல இருக்கிறது லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ் ஆஃப் நொதர்ன் ஐலாண்ட். இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற அந்தந்த ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற டிரான்சாக்ஷன், வீடு வாங்குறது விற்கிறது, அப்ப என்ன விலைக்கு விற்கப்படுது வாங்கப்படுது என்கின்ற தகவலை எடுத்து அதை ஒரு சராசரி பண்ணி அவரேஜ் பண்ணித்தான் யூகேல ஒரு சராசரியான வீட்டினுடைய விலை எப்படி இருக்கு என்றதை ஒவ்வொரு மாசமும் வெளியீடு செய்யணும். இப்ப வந்த தகவல் 3 நாட்களுக்கு முதல் வந்தது, 21ஆம் தேதி மே மாதம் வந்தது. இந்த டேட்டாஸ் இந்த மார்ச் மாதத்துல இருந்து 12 மாதங்களுக்கு இடையிலான டேட்டா. ஸோ போன 2024 மார்ச்சுக்கும் இந்த 25 மார்ச்சுக்கும் இடையில யூகேல வீடுகளோட விலையில என்ன மாற்றம் வந்திருக்கின்றதுதான் இந்த தகவலா இருக்கு. இதன்படி யூகேல சராசரி வீட்டினுடைய விலை கடந்த 12 மாதத்துல 6.4 வீதத்தால அதிகரிச்சு இது 2,71,000 பவுண்டுகளாக இருக்கு. பிப்ரவரி மாதம் வந்த ரிப்போர்ட்டின் படி பாத்தீங்கன்னு சொன்னா, பிப்ரவரி மாதம் வரைக்கும் 5.5 வீதமாகத்தான் அதிகரித்திருந்தது. ஆனா மார்ச் மாதத்துல 6.4 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. இது யூகே முழுவதுமாக. இனி நாங்க யூகேல இருக்கிற ஒவ்வொரு கிங்டம், ஒவ்வொரு கண்ட்ரியா பார்த்தோம்னு சொன்னா, இங்கிலாண்டை பார்ப்போம். இங்கிலாந்துல வீடுகளின் சராசரி வீடு விலை 19,000 கூடியிருக்கு. அதன்படி இப்ப 2,96,000 பவுண்டுகள் இங்கிலாந்துல ஒரு சராசரியான வீட்டின் விலை இருக்கு. இந்த அதிகரிப்பு 6.7 வீதமா இருக்கு. அடுத்தது வேல்ஸ்ல 7,000 கூடி இருக்குது. இதன்படி 2,08,000 பவுண்டுகள் வேல்ஸ்ல சராசரி வீட்டின் விலை. இந்த அதிகரிப்பு 3.6 வீதம். அடுத்தது ஸ்காட்லாண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 8,000 அதிகரிச்சிருக்கு. அதன்படி இப்ப ஸ்காட்லாண்ட்ல சராசரி வீட்டின் விலை 1,86,000 பவுண்டுகள். இந்த அதிகரிப்பு 4.6 வீதமா இருக்கு. அடுத்தது நொதர்ன் ஐலாண்ட்ல 16,000 பவுண்டுகளால வீடுகளோட பெறுமதி கூடியிருக்கு, விலை கூடியிருக்கு. சராசரி வீட்டின் விலை 1,85,000 பவுண்டுகள். இந்த அதிகரிப்பு 9.5 வீதமா இருக்கு. இதன்படி பார்த்தோம்னு சொன்னா கூடுதலாக கூடியிருக்கிறது நொதர்ன் ஐலாண்ட்ல தான் 9.5 வீதத்தால கடந்த 12 மாதத்துல வீடுகளோட விலை கூடியிருக்கு. பெரிய அளவுல கூடையில் என்று சொன்னா வேல்ஸ்ல 3.6 வீதத்தால தான் கூடியிருக்கு. இனி இங்கிலாந்துல இருக்கிற இந்த 9 ரீஜன், இங்கிலீஷ் ரீஜன் சொல்லிக்கிறோம், இந்த 9 ரீஜன்லயும் வீடுகளோட விலை எவ்வளவு விதத்தால அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு விதத்தால அதிகரிச்சிருக்கு என்றதை பார்ப்போம். இங்கிலாந்து ஃபுல்லா பார்த்தோம்னு சொன்னா வீடுகளோட விலை கடந்த 12 மாதத்துல 7.5 விதத்தால அதிகரிச்சிருக்குது. இப்ப ரீஜன் வைஸ் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நார்த் ஈஸ்ட் போது அந்த நியூ காஸ்டல்,
மற்றது டரம் அந்த ஏரியாவில் வந்து 9.4 வீதத்தால வீடுகளோட விலை அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா லண்டன் ஏரியாவுக்குள்ள வந்து வீடுகளோட விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா 8.4 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. மூன்றாவது நோர்த் வெஸ்ட் என்னும் போது அதுக்குள்ள வந்து இந்த பிளாக்பூல், லிவர்பூல், மான்செஸ்டர், பிரஸ்டன், போல்டன் அந்த ஏரியாலாம் பெறும். அதுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளவு விலை கூடி இருக்குன்னு சொன்னா 8.4 வீதத்தால கூடி இருக்குது. அடுத்தது ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து சொல்லும் போது அதுக்குள்ள வந்து நோவிச், பீட்டர்பரோ, கேம்பிரிட்ஜ், பெட்ஃபோர்ட், இஸ்பிச், லூட்டன், சவுத் எண்ட் ஆன் சி, மற்றது ஹாலோ, போட்ஃபோர்ட், மற்றது தாராக் அந்த ஏரியா எல்லாம் பெறும். அங்க வந்து எவ்வளவு கூடி இருக்குன்னு சொன்னா 8.1 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ஈஸ்ட் மிட்லாண்டை பார்த்தோம்னு சொன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் போது நொட்டிங்கம், டர்பி, லெஸ்டர்ஸ், நோர்த்தம்டன், லிங்கன் அந்த ஏரியாவெல்லாமே வந்து 8.1 வீதத்தால வீடுகளோட விலை கடந்த 12 மாதத்துல அதிகரிச்சிருக்கு. அடுத்தது வெஸ்ட் மிட்லாண்ட் சொல்லும் போது பர்மிங்கம், வூல்வர்ஹாம்ப்டன், கொவன்ட்ரி, ஸ்டாக், டால்ஃபோர்ட், வோர்செஸ்டர், ஹேஃபோர்ட், வார்விக், ஸ்டஃபோர்ட் அந்த ஏரியாவெல்லாம் அதுக்குள்ள வரும். அங்க வந்து வீடுகளோட விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா 7.1 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. அடுத்தது சவுத் ஈஸ்ட் ரீஜனை பார்த்தோம்னு சொன்னா சவுத் ஈஸ்ட் வந்து எந்த ஏரியான்னு சொன்னா ஆக்ஸ்போர்ட், ரீடிங், கில்ஃபர்ட், பிரைட்டன், போர்ட்மவுத், சவுத்தம்ப்டன் அந்த ஏரியா எல்லாம் அதுக்குள்ள வரும். அங்க எவ்வளவு விலை கூடி இருக்குன்னு சொன்னா 6.9 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. அடுத்தது சவுத் வெஸ்ட் என்னும் போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வாரது ஸ்விண்டன், பிரிஸ்டல், போர்ன்மவுத், எக்ஸெட்டர், போலிமவுத், பூல், வேற என்ன பாத் அந்த ஏரியாவெல்லாம் அதுக்குள்ள வரும். அங்க எவ்வளவு கூடிக்குன்னு சொன்னா 5.1 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. கடைசியா வர்றது யோர்க்ஷயர், அதுக்குள்ள வர ஏரியாக்கள் வந்து யோர்க், பிராட்ஃபோர்ட், வேக்ஃபீல்ட், பெர்ம்ஸ்லி, மற்றது ஷெஃபீல்ட், லீட்ஸ், ஹல் அந்த மாதிரி ஏரியாலாம் அதுக்குள்ள வருது. அங்க வந்து வீடுகளோட விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா 4 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. இந்த டேட்டாவை பார்த்தோம் என்று சொன்னா ஆக கூடுதலாக வீடுகளோட விலை கடந்த 12 மாதத்துல எந்த ஏரியாவுக்குள்ள கூடுதலா வந்திருக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா 9.4 வீதம் நார்த் வெஸ்ட் அந்த நியூ காஸ்டல் மற்றது டரம் அந்த ஏரியாக்குள்ள தான் கூடுதலாக வீடுகளோட விலை அதிகரிச்சிருக்கு. இது மொத்த இங்கிலாண்டோட ஒப்படைக்கு இங்கிலாந்துல பார்த்தோம்னு சொன்னா 7.5 வீதத்தால தான் அதிகரிச்சிருக்கு. ஆனா இங்க வந்து 9.4 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. வீடுகளோட விலை ஆக குறைந்த அதிகரிப்பு எந்த ரீஜன்ல இருக்குன்னு சொன்னா இந்த யோர்க்ஷயர் மற்றது ஹம்பர் அந்த ரீஜன்ல தான் அது 4 வீதத்தால தான் அதிகரிச்சிருக்கு. அதுக்குள்ள வர ஏரியாவும் இந்த ஜோக்ஸ், இந்த பிராட்ஃபோர்ட், ஹல், லீட்ஸ் அந்த ஏரியா எல்லாம் அதுக்குள்ள வரும். அங்க வந்து 4 வீதத்தால தான் அதிகரிச்சிருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் வந்து 8.4 வீதம் அதுவுமே வந்து இங்கிலாந்து ரேட்டை விட கூடுதலா தான் அதிகரிச்சிருக்கு. மற்ற பாத்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் மற்றது சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் அதெல்லாமே வந்து மொத்த இங்கிலாண்டோட ஒப்பிடும் போது வீடுகளோட விலை அதிகரிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. 7.5 வீதத்துக்கு கீழே தான் இருக்கு. அடுத்தது யூகேல வீட்டு வாடகை என்ன மாதிரி அதிகரிச்சிருக்கு என்றதை பார்ப்போம். யூகேல அவரேஜா ஒரு வீட்டினுடைய வாடகை வந்து இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல 2025 ஏப்ரல்ல இருந்து கடந்த 12 மாதங்களோட ஒப்பிடும் போது ஒரு 7.4 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல 1335 பவுண்டுகளாக வீட்டு வாடகை இருக்கு. இது 92 பவுண்டுகளால அதிகரிச்சிருக்கு. அதாவது 12 மாதத்துக்கு முதல் இருந்து இப்ப வரைக்கும் 92 பவுண்டுகளால அதிகரிச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்க ரீஜன் வைஸா ஒவ்வொரு கண்ட்ரியும் படி பார்த்தோம்னு சொன்னா இங்கிலாந்துல ஒரு அவரேஜான வீட்டு வாடகை எவ்வளவுன்னு சொன்னா 1390, இது 97 பவுண்டுகளால அதிகரிச்சிருக்கு. அதே போல வேல்ஸ்ல வந்து ஒரு சராசரியான வீட்டின் வாடகை வந்து ஒரு மாதத்துக்கு 795 பவுண்டுகள், இது 12 மாதங்கள்ல வந்து 64 பவுண்டுகளால அதிகரிச்சிருக்கு. ஸ்காட்லாந்துல இப்ப வீட்டினுடைய வாடகை இந்த ஏப்ரல் மாதம் படி 999 பவுண்டுகள், 1000 பவுண்டுகள் கிட்டத்தட்ட, அது 48 பவுண்டுகளால அதிகரிச்சிருக்கு. இது 5.1 வீதம் அதிகரிப்பு. அதே போல நொதர்ன் ஐலண்டுல வந்து வீட்டினுடைய வாடகை 843 பவுண்டுகள், இது 61 பவுண்டுகளால அதிகரிச்சிருக்கு. இதனுடைய அதிகரிப்பு 7.8 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. இந்த விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல வந்தேன். இந்த விடயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க.
மற்றது இந்த மாதிரியான செய்திகள், மற்றது வீடு தொடர்பான விடயங்கள், மோட்கேஜ், மற்றது ஷேர் மார்க்கெட் தொடர்பான விடயங்களை நீங்கள் அறியணும்னு சொன்னால் இந்த லண்டன் தமிழ் மகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லை அமைத்து விடுங்கள். ரைட், மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.